It's story time. காட்டுக்கு நடுவுல இருந்த பேய்கிட்ட யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கர்க நாட்டோட ஷிர்பூருக்கும் ஜோத்பூருக்கும் நடுவுல மயோவனம்னு ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. ஷிர்பூரை சேர்ந்த மகிபாலன்கிற இளைஞன் வியாபாரத்து மேல இருந்த ஆசையினால தன்னோட குடும்ப சொத்துகள் எல்லாத்தையும் இழந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டான். இந்த ஊரை விட்டு காட்டை தாண்டி ஜோத்பூருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கும்போது ஊர் மக்கள் பேசிக்கிட்ட ஒரு வதந்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு. ஷிர்பூரையும் ஜோத்பூரையும் இணைக்கிற மயோவனம் காட்டுப்பகுதியில ஏராளமான புதையல் புதஞ்சு கிடக்கிறதாவும் அத பச்சை புடவை அணிஞ்ச ஒரு அழகான பெண் பேய் காவல் காக்கிறதாவும் ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. ஜோத்பூருக்கு போய் ஏதாவது வேலை தேடுறதுக்கு பதிலா மயோவனம் காட்டுப்பகுதிக்கு போய் அங்க புதஞ்சிருக்கிற புதையலை தேடலாம் அப்படின்னு மகிபாலன் முடிவு பண்ணான். இத பத்தி அவன் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் சொன்னப்போ அவங்க அதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உன்ன மாதிரியே அந்த காட்டுக்கு புதையலை தேடுறேன்னு நிறைய பேர் போய் யாரும் புதையலையும் கொண்டு வரல, அவங்களும் திரும்ப வரல. உனக்கு அந்த நிலைமை வேண்டாம், ஏதாவது வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யார் சொன்னதையும் கேட்காம மகிபாலன் புதையலை தேடி காட்டுக்கு கிளம்பிட்டான். அந்த காடு முழுக்க பல பேர் புதையலை தேடி அலைஞ்சதுக்கான தடயங்கள் தெரிஞ்சிச்சு. காட்டுல நிறைய இடத்துல குழி வெட்டி வச்சிருந்தாங்க. எங்கெல்லாம் புதையல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மகிபாலன் நினைச்சானோ அங்கெல்லாம் அவன் தோண்டி பார்க்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் காட்டுல கிடக்கிற கிழங்குகளையும் பழங்களையும் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு 20 நாளைக்கு மேல வேற வேற இடத்துல புதையலை தேடி மகிபாலன் தோண்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் சாப்பிடக்கூட செய்யாம காலையிலேந்து புதையலை தேடி தொடர்ந்து தோண்டிக்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப களைப்பாய் இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு வந்திருந்த கிழங்குகளை கூட சாப்பிடாம தோண்டி வச்ச குழிக்குள்ளேயே படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மகிபாலன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு யாரோ ஐயையோ யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பெரிய குரல்ல சத்தம் போட்டது தூங்கிக்கிட்டு இருந்த மகிபாலனுக்கு கேட்டுச்சு. திடீர்னு தூக்கத்திலேந்து எழுந்திருச்ச மகிபாலன் குழிக்குள்ளேந்து மேலே ஏறி வந்து குரல் வந்த திசையை நோக்கி வேகமா ஓடினான். அங்க 4-5 பெரிய மரங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய குடிசை வீடு இருக்கிறத மகிபாலன் கவனிச்சான். குடிசை வீட்டோட கூரை மேல காட்டுக்கொடிகள் படர்ந்து இருந்ததுனால அங்க ஒரு குடிசை வீடு இருக்கிறதே யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டோட கதவு திறந்தேதான் கிடந்துச்சு. மகிபாலன் வேகமா அந்த குடிசை வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அங்க ஒரு இளைஞன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தான். அவனுக்கு பக்கத்துல பச்சை புடவையோட ஒரு அழகான பெண் உக்காந்திருந்தாங்க. குடிசைக்குள்ள நுழைஞ்ச மகிபாலன் அந்த பெண்கிட்ட யார் இப்ப சத்தம் போட்டு கத்தினது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். இப்ப மெதுவான குரல்ல அந்த பெண் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களோட குரல் இளமையாயிருக்கிற ஒரு பெண்ணோட குரல் மாதிரி இல்லாம வயசான ஒரு பெண்ணோட குரல் மாதிரி இருந்தத மகிபாலன் கவனிச்சான். இவரு ஷிர்பூர்லேருந்து ஜோத்பூருக்கு இந்த காட்டு வழியா போகும்போது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டு குடிசை கதவை தட்டினாரு. நான் இவரை உள்ள வர சொல்லிட்டு சமையலறையிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன பார்த்து பயந்து போய் இவரு கத்திக்கிட்டே கீழே விழுந்து மயங்கி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. மகிபாலன் அவங்க கிட்ட உங்க குரலுக்கும் உருவத்துக்கும் பொருத்தமில்லாம இருக்கிறதுனால இவரு பயந்து போய் மயங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அந்த பெண் மகிபாலன் கிட்ட உங்களை பார்த்தாலும் ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க இவரை மயக்கத்திலேருந்து எழுப்புங்க, நான் உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பழமும் கிழங்குகளும் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமையலறைக்குள்ள போனாங்க. மகிபாலன் கொஞ்சம் தண்ணியை எடுத்து அந்த இளைஞனோட முகத்துல விசிறி அடிச்சதும் அந்த இளைஞன் மெதுவாய் எழுந்திருச்சு உக்காந்தான். மகிபாலன் அந்த இளைஞன் கிட்ட நீ யாரு, இந்த காட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க,
ஏன் திடீர்னு கத்திக்கிட்டே மயங்கி போய் கீழே விழுந்த அப்படின்னு கேட்டான். அந்த இளைஞனோட முகத்துல இன்னும் பயம் இருந்துச்சு. அவன் மெதுவான குரல்ல மகிபாலன் கிட்ட பேச ஆரம்பிச்சான். என் பேரு ஆனந்தன். நான் ஷிர்பூரை சேர்ந்தவன். கொஞ்ச நாளாவே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பூரண குணம் கிடைக்கணும்னா ஜோத்பூர்ல மட்டுமே கிடைக்கிற கருப்பு நிற மாம்பழம் வேணும்னு வைத்தியர் சொன்னாரு. நானும் எப்படியாவது இந்த காட்டை தாண்டி ஜோத்பூருக்கு போய் அந்த கருப்பு நிற மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த காட்டுல ஒரு புதையல் புதைஞ்சு கிடக்கிறதாவும் அத பச்சை புடவையோட இருக்கிற ஒரு அழகான பெண் பேய் பாதுகாக்கிறதாவும் சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. பயத்துல நாக்கெல்லாம் வறண்டு போய் இந்த குடிசைய பார்த்ததும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்கலான்னு நினைச்சேன். என்ன குடிசைக்குள்ள வர சொன்னவங்களோட குரல் ரொம்ப வயசானவங்களோட குரல் மாதிரி இருந்துச்சு. ஆனா பச்சை புடவையில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்த ஒரு பெண்ணை பார்த்ததும் என்னோட பயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நேருக்கு நேர் பேய பார்த்த பயத்துல தான் நான் கத்திக்கிட்டே மயங்கி போய் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். புதையலை தேடி ஷிர்பூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஊர் மக்கள் எல்லாம் இந்த பேய பத்தி ஏற்கனவே சொல்லி இருந்தது மகிபாலனோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. மகிபாலனும் இப்ப ரொம்பவே பயந்து போனான். ஒருவேளை தானும் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அவன் நினைக்கும் போது, கிழங்கு வேணுமா பழம் வேணுமா அப்படின்னு அந்த பெண்ணோட குரல் ரொம்ப பக்கத்துல கேட்டுச்சு. இந்த குரலை கேட்டதும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு உக்காந்திருந்த ஆனந்தன் மறுபடியும் ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மறுபடியும் மயங்கி போய் கீழே விழுந்தான். கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதையெல்லாம் பார்த்த உடனே ஏற்கனவே பயத்துல இருந்த மகிபாலனோ ஆன்னு கத்திக்கிட்டு அவனும் மயங்கி போய் கீழே விழுந்தான். இவங்க 2 பேரும் போட்ட சத்தத்தை கேட்டு அந்த மயோவனம் காட்டு வழியா ஜோத்பூர்லேருந்து ஷிர்பூருக்கு போய்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் குடிசை இருக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த இளைஞன் பேரு தேஜேந்திரா. ஜோத்பூர்ல ஒரு வியாபாரியா இருந்தான். வியாபாரத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா அவனோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஷிர்பூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் சில பரிகாரங்களை செய்ய சொல்லி இருந்தாங்க. மருத்துவ குணமுள்ள கருப்பு நிற மாம்பழத்தை ஒரு பை நிறைய எடுத்துக்கிட்டு அவன் ஜோத்பூர்லேருந்து ஷிர்பூர் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குடிசைக்கு வந்து சேர்ந்தான். குடிசை வாசல்ல ஒரு பெண் நிக்கிறதையும் குடிசைக்குள்ள 2 பேர் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறதையும் கண்ட தேஜேந்திரா என்ன நடந்துச்சுன்னு அந்த பெண் கிட்ட கேட்டான். இவங்க 2 பேருமே என்ன பேய்னு நினைச்சு பயந்து போய் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அவங்களோட குரலை கவனிச்ச தேஜேந்திரா, ரொம்ப நாள் யாருகிட்டையும் பேசாம நீங்க தனிமையில இருந்ததுனால உங்க குரல் இப்படி மாறி இருக்கு. எங்கிட்ட மருத்துவ குணம் உள்ள ஜோத்பூர் கருப்பு நிற மாம்பழம் இருக்கு. அதுல 2 மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்க குரல் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பைக்குள்ளேந்து மாம்பழத்தை எடுத்தான். ஆனா தேஜேந்திராவை பார்த்து பயந்து போன அந்த பெண், எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம், என்னோட குரல் இப்படியே இருந்துட்டு போகட்டும், வீட்டுக்குள்ள தங்க காசுகள் இருக்கு, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேஜேந்திராவோட பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம அந்த குடிசைய விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல தேஜேந்திராவுக்கு எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ல தோத்து போன அவந்தி நாட்டு அரசன் தன்னோட மகள் மாளவிகாவை கூட்டிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சதை பத்தி தேஜேந்திரா கேள்விப்பட்டிருந்தான். அரண்மனையிலேந்து கொண்டு வந்த கஜானாவுக்கு காவலா மாளவிகாவை இந்த காட்டுல விட்டுட்டு போருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறதுக்காக அவந்தி நாட்டு அரசன் நாடு நாடா சுத்துறத தேஜேந்திரா புரிஞ்சுகிட்டான். இந்த காட்டு வழியா போற யாராலையும் மாளவிகாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இளவரசியோட பாதுகாப்புக்காகவும் கஜானாவோட பாதுகாப்புக்காகவும் காட்டுல பச்சை நிறத்துல புடவை கட்டிக்கிட்ட ஒரு பேய் இருக்கிறதா புரளிய கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த புரளிக்கு தகுந்த மாதிரியே மாளவிகாவும் ஒவ்வொரு நாளும் பச்சை நிற புடவைய கட்டுறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தேஜேந்திராவுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. தேஜேந்திரா உள்ள இருக்கிற அறைக்கு போய் பார்த்தப்போ அங்க ஏராளமான பொற்காசுகள் இருந்துச்சு. தேஜேந்திரா அதிலேந்து மொத்தம் 30 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டான்.
மயங்கி கிடந்த 2 இளைஞர்களையும் எழுப்பி அவங்கள பத்தி விசாரிச்சான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்ச 2 பேரும் அந்த குடிசையில இருந்த பேய பத்தி கேட்டாங்க. தான் யோசிச்சு வச்ச எதையும் அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தேஜேந்திரா முடிவு பண்ணான். எந்த ஒரு பேயாலையும் என் முன்னாடி நிக்க முடியாது, என்னை பார்த்த உடனே அந்த பேய் குடிசையை விட்டே ஓடிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லி உங்க 2 பேரையும் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்ப ஆனந்தன் மெதுவான குரல்ல பேச ஆரம்பிச்சான். கொஞ்சம் வருஷமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் சேர்த்து வச்சிருந்த மொத்த பணமும் அவங்களோட வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. அப்படியும் அவங்க குணமாகல. கடைசியா ஒரு வைத்தியர் ஜோத்பூர்ல மட்டுமே கிடைக்கிற கருப்பு நிற மாம்பழத்தை கொண்டு வந்தா எங்க அம்மாவை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாம்பழத்தை தேடி நான் ஜோத்பூருக்கு போகும்போதுதான் காட்டுல இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப மகிபாலன் தேஜேந்திரா கிட்ட, எனக்கு வியாபாரம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா ஆசை இருந்த அளவுக்கு எனக்கு வியாபாரத்துல அனுபவம் இல்ல. இதையெல்லாம் யோசிக்காம நான் வியாபாரத்தை தொடங்கினதுனால எனக்கு பெரிய அளவுல நஷ்டம் வந்துடுச்சு. ஜோத்பூருக்கு போய் ஏதாவது வேலை தேடி பிழைச்சுக்கிறத விட இந்த காட்டுல இருக்கிற புதையலை தேடலாம் அப்படின்னு வந்துதான் நானும் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப தேஜேந்திரா அவங்க 2 பேர்கிட்டையும், நாம இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்ல, எந்த நேரமும் அந்த பேய் திரும்ப இங்க வரலாம். அம்மாவோட வைத்தியத்துக்காக சேமிப்பெல்லாம் இழந்து நிக்கிற ஆனந்தனுக்கு நான் 10 தங்க காசுகளும் 2 கருப்பு நிற ஜோத்பூர் மாம்பழங்களும் தரேன். அனுபவம் இல்லாம வியாபாரம் செஞ்சு குடும்ப சொத்துக்களை இழந்து நிக்கிற மகிபாலனுக்கும் நான் 10 தங்க காசுகளா தரேன். நாம இப்பவே இந்த காட்டை விட்டு வெளியே போய் அவங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனந்தனும் மகிபாலனும் தேஜேந்திராவுக்கு நன்றி சொல்லி அவன் கொடுத்ததை வாங்கிக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் மயோவனம் காட்டு வழியா மறுபடியும் ஷிர்பூரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது தேஜேந்திராவோட எண்ணமெல்லாம் இளவரசி மாளவிகா மேலதான் இருந்துச்சு. ஒரு பெரிய போரை நடத்துறதுக்கு தேவையான தங்க காசுகள் ராஜாவுக்கும் இளவரசிக்கும் தான் தேவைங்கிறதுனால தான் தேஜேந்திரா 30 தங்க காசுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச தங்க காசுகளை அங்கேயே விட்டுட்டு வந்தான். மறுபடியும் அவந்தி நாடு கிடைக்கிற வரைக்கும் இளவரசி காட்டுல பாதுகாப்பா இருக்கணும்னா பச்சை புடவை கட்டின பெண் பேயும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். ஷிர்பூருக்கு வந்து சேர்ந்த அவங்க 3 பேரையும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. காட்டுல நீங்க 3 பேரும் பேய பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு ஆனந்தனும் மகிபாலனும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தேஜேந்திரா அவங்க கிட்ட, பேய பார்த்து இவங்க 2 பேரும் மயங்கியே விழுந்துட்டாங்க. நான் அந்த பேய்கிட்டேந்து என்னையும் காப்பாத்திக்கிட்டு இவங்களையும் காப்பாத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அந்த அனுபவத்தை இப்ப நினைச்சாலும் நடுக்கமாயிருக்கு. ஏதாவது கொஞ்சம் தப்பா நடந்திருந்தா கூட நீங்க எங்க 3 பேரையும் உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. ஊர் மக்கள் எல்லாரும் மயோவனம் காட்டுப்பகுதிக்கு போகாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.